ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் ரொட்டீன். பிகாஸ் நான் கொஞ்சம் வெளியே போகிறேன், அதனால நான் வந்துட்டு மத்தியானம் லஞ்சை கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி எப்போவுமே நம்ம பீட்ரூட்டை நான் மோஸ்ட்லி பொரியல் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு சில கொஞ்ச நாளாக தான் நான் குழம்பெல்லாம் ட்ரை பண்ணுறேன். அதில் கூட ரெசிபி பண்ணுவேன், ஆல்ரெடி தெரியும். பட் ஆனால் அப்பப்போ தான் எப்போனா ரொம்ப, ஏன்னா இந்த பீட்ரூட் குழம்பெல்லாம் வச்சா இந்த வீட்டில் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க பசங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பீட்ரூட் கட் பண்ணும்போதே கலர் அழகாக இருக்கு பாருங்கள், கையெல்லாம் கலர் ஒட்டிக்குது. இதுக்கு ஒரு மசாலா, தக்காளி, வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, 4 பல் முந்திரி, அதுக்கப்புறம் சோம்பு போட்டிங்கன்னா ஃப்ளேவர்டாக இருக்கும். தேங்காய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு எண்ணெய், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த பேஸ்ட், அந்த மசாலாவை அரைச்சிடுங்க. தேங்காய் ஆப்ஷனல் தான். இந்த எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் தேவையான ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா குழம்பு மாதிரியே தான் இது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கூட பீட்ரூட்டை ஒரு சில பேர் சம்டைம்ஸ் எப்போவுமே பொரியலே வைக்கிறது, இந்த மாதிரி குழம்பும் வச்சு ட்ரை பண்ணலாம்ல சம்டைம்ஸ். அதனால் குழம்பு வச்சிடலாம். இன்றைக்கி நான் முடிவு எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் பிரச்சனை இல்லை, இந்த பசங்க தாங்க இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன்னு. இப்போ வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க, சாப் பண்ணி வச்சுட்டு அதுவும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நல்லா இந்த தக்காளி வந்துட்டு வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சால்ட் போட்டிங்கன்னா சீக்கிரமே ஆகிடும். அப்புறமா பீட்ரூட் போட்டுடலாம். தக்காளி லைட்டாக வதங்கட்டும், நல்லா வதக்குங்க. பிகாஸ் கொஞ்சம் பச்சை வாசனை நல்லா போகிறதுக்காக. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அப்புறமா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், எந்த மிளகாத்தூள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஆப்ஷனல் தான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சம் இந்த சிக்கன் மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் அந்த மசாலா குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு, அப்புறமா கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டால் கொஞ்சம் அதிகமாக குழம்பாகும், அதனால் ஆப்ஷனல் தான். நான் நிறைய டைம் தேங்காய் போடுவேன், பட் இன்றைக்கி தேங்காய் இல்லை, அதனால நான் போடல. ஓகே, இன்றைக்கி தேங்காய் இல்லாததுனால நீங்கள் தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. எல்லாம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே காம்பினேஷன், ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மசாலா இருக்கும்ல, அதில் தண்ணியெல்லாம் போட்டு அதையும் அப்படியே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அப்ளை பண்ணி கொத்தமல்லி போட்டு தூவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டுருங்க. ஒரு 4 to 5 விசிலுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் ஒரு பீட்ரூட் வெந்துடுது, சம்டைம்ஸ் லேட் ஆகுது. அதனால ஒரு 4 to 5 விசில் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கப்புறம் நல்லா விசிலெல்லாம் ப்ரெஷரெல்லாம் இறங்கிட்ட பிறகு அதுக்குள்ளே நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வர வேலை பார்க்கணும், வெளியே போகணும்ல. அதனால் இப்போ குளிச்சுட்டு ரெடியாகி வந்தாச்சுன்னு இப்போது எப்படி இருக்குது இந்த பீட்ரூட் குழம்பு, ப்ரெஷரெல்லாம் இறங்கிட்டுருக்கு, நம்ம பார்த்துடலாம். ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இது மத்தியானத்துக்கு தான். ஓகே, இப்போது ஒரு 11-12 ஆகுது. அதுக்குள்ளே கரெக்டாக தாங்க இருக்கும். ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் சூடாக தான் இருக்கேன். பட் ஆனால் 1-2 தானே, வெளியே போகிறதுனால கொஞ்சம் ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் நம்மலாம். ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பீட்ரூட் குழம்பு. ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் நல்லா மீட் பண்ணலாம். கண்டிப்பாக இன்னொரு வீடியோ இருக்குங்க. நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த ப்ராடக்டை வாங்கி அதை நான் இன்றைக்கி வாங்கிட்டேன். அதை நான் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராடக்டை பற்றி ரிவ்யூ கொடுக்கணுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அது எப்படி தான் ஒர்க் ஆகுது, நம்ம மிஷினெல்லாம் கரெக்டாக மிஷினில் ஒர்க் ஆகுமா? வாஷிங் மிஷின் ப்ராடக்ட் தான் அது அப்புறமா சொல்கிறேன். ஓகே, பை, டேக் கேர்.